அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எடுத்திருந்த விலாக் தான். இன்றைக்கி சாம்பாருக்காக பருப்பு ஒரு சைடு குக்கரில் வேக வச்சுருக்கேன். கோவக்காய் கொஞ்சமாக தான் இருந்தது. சரி, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் ஒயிட் ரைஸ் செய்கிறதுக்காக. காலையில் குட்டீஸ்க்கு டொமேட்டோ ரைஸ் செஞ்சு நான் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். டொமேட்டோ ரைஸ் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேரட் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு கேரட் ஜூஸ் தான் போட்டுட்ருந்தேன். அது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது அந்த மாதிரி சொதப்பல்லாம் நடக்குது. ஃபில்டரோடு சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த பவுலில் விழுந்துருச்சு. அப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு தேவையான அளவு பால், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு கேட்டாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்து நான் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நான் ஐஸ் க்யூப் சேர்க்காமல் நான் குடிச்சிக்கிட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா நல்லா மற்ற வச்சு கடைஞ்சிட்டு புளி கரைசல் இருக்கு இல்லையா, புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் காய் சேர்க்காம தான் இன்றைக்கி நான் சாம்பார் பண்ணுறேன். நைட் டின்னருக்குமே அப்படியே யூஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வேணும்னு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சாம்பார் பொடிக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் சேர்த்துருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு தாளிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிரும். சாம்பார் கொதிச்சு வரங்களே சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சைட் பை சைடாக நம்ம எல்லா வேலையும் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரியும் இருக்காது. சைட் பை சைட் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடுமே நான் வடித்து வச்சுட்டேன். சிங்க் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட போயிடுவேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.